放。மின்னும் நட்சத்திர அடையாளம் பளிச்சென்று வானில் தெரிந்திடுமே. அதோ நான் ஒரு ரிஷபம், மின்னும் என் கண்ணை பார். ஓ ஓ அருகில் வந்து பாருங்கள் என் பளபளக்கும் இன்னும் கண்களை. நான் கண்ணிமைத்தால் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஷபம். மின்னிடும் கண்களை உடைய ரிஷபம். ரிஷபத்தின் பிரகாசமான மின்னிடும் கண்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதற்கு நட்சத்திர ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் விருட்சகம் பிரபலமாகிவிட்டது. விருட்சகத்தோட துணிவை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஓ கண்டிப்பா, அது மோசமான அரக்கன்களை எல்லாம் அழிச்சிடுச்சான். உடேங்கப்பா, அவன் உண்மையிலே துணிச்சலானவன். எனக்கு என்னமோ ரிஷபத்தை விட விருச்சகம் தான் துணிச்சலானதுன்னு தோணுது. அப்புறம் அவன் கொடுக்க கொஞ்சம் பாருங்களேன். அப்பா எவ்வளவு கம்பீரமா இருக்கு. ஆ, எதுக்காக எல்லாரும் விருச்சகத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னால இத தாங்கிக்க முடியல. ஏய் நட்சத்திரங்களே, என்ன பாருங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ரிஷபம், நீ கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போறியா? என்னையா? எங்களால விருச்சகத்தை பார்க்க முடியல. என்ன? ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி என் கண்களைத்தானே பிடிச்சிருந்தது. அனைவரும் புறக்கணித்ததால் அவன் கண்கள் குளமானது. ரிஷபத்திற்கு ஏதோ சத்தம் கேட்டது. அச்சச்சோ, ஓ கடகம், என்னாச்சு? நான் என்னோட விலைமதிப்பற்ற சக்தியை தொலைச்சிட்டேன். கவலைப்படாத, நான் உதவி செய்யறேன். என்னோட மின்னும் கண்களின் வெளிச்சத்தால என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியும். ரிஷபம் தன்னுடைய கண்களின் வெளிச்சத்தால் இருண்ட வானையே பளிச்சிட வைத்தது. அட என்ன அது? ஒரு விண்கலம் கடகத்தோட விலைமதிப்பற்ற சுத்திகளை எடுத்துக்கிட்டு போகுது. என்னோட சுத்தியெல்லாம் அங்க இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கு. என்னால அது போய் எடுத்துட்டு வர முடியாது. என்ன நம்பு, நான் அதை உனக்கு மீட்டு தரேன். ரிஷபம் தனது பளிச்சிடும் கண்கள் மீது கவனம் செலுத்தி அந்த விண்கலத்தை தாக்கியது. அந்த விண்கலம் வெப்பம் தாங்க முடியாமல் சுக்குநூறாக வெடித்து சிதறியது. இறுதியாக கடகத்திற்கு அதன் சுத்தியல் கிடைத்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் சுத்தியல நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன். அப்படியா? அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? சுத்தியல திருந்த விண்கலத்தை ரிஷபம் அதோட கண்களால வெடிக்க வச்சிருச்சு. அடேங்கப்பா, அவர் உண்மையிலே துணிச்சலானவர். இந்த செய்தி பிரபஞ்சம் முழுதும் பரவ ஆரம்பித்தது. மீண்டும் ரிஷபம் பிரபலமாகிவிட்டது. என்ன பாருங்க, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? வானில் நிமிர்ந்து பாருங்கள். உங்களால் ரிஷபத்தின் பளிச்சிடும் கண்களை காண முடியும். அது உங்களுக்காக கூட கண்ணிமைக்கலாம். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? Hey guys, did you like our video? Don't forget to click subscribe. Search for Ping Pong on YouTube.